பாருங்க சூப்பரா கேக் வந்து வெளியே வந்துடுச்சு. வாவ், ஒயிட் சாக்லேட் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. எந்த அளவுக்கு க்ரீமா இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓட மாத்தி மஞ்சக்கார மட்டும் தனியா எடுக்கிறேன். மஞ்சக்கார. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் டீ போட்டுட்டு மிளகா பஜ்ஜி செஞ்சு தரேன்னு பேபி கிட்ட சொல்லியிருந்தேன். மிளகா பஜ்ஜினா ஒரே நாளே சாப்பிட்ரும் பேபி, வேற ஏதாவது செஞ்சு கூட சொல்லிட்டு கேட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓடிஜியை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரா டீ கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போறோம். பேக்கரி எல்லாம் விற்கும் இல்லையா, ஸ்பாஞ்ச் கேக், பிளைன் கேக். ஆமா, பிளைன் கேக்னு வாங்கிட்டு வருவோம்ல, அந்த கேக் தானே செய்ய போறோம். அந்த கேக் நம்ம வீட்லயே பண்ண போறோம். பஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஓரமா வைக்க போறோம். ஓகே, பஜ்ஜி அப்புறம் மிளகா வேஸ்ட் ஆயிடும் சரிங்களா, அது இன்னொரு நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம் பேபி. சரி. சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீ கேக் எப்படி பண்ண போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். டீ கேக் பண்றதுக்கு எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் எடுத்து வச்சுட்டேன். தேவையான பொருளா பார்க்கலாமா? பார்க்கலாம். 5 முட்டை எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 முட்டை, 230 கிராம் மைதா, 250 கிராம் சர்க்கரை, 150 ml பால், 150 ml ஆயில், இது 1 டீஸ்பூன் அளவுக்கு 5 கிராம் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், 15 கிராம் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்ச் கேக் பண்றதுக்கு கேக் ஜெல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேக் ஜெல் பதில் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இதுவும் இல்லைன்னா விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேக் ஜெல் இல்ல சார், அதனால நான் மில்க் பவுடர் எடுத்துக்கிட்டேன். மில்க் பவுடருமே இல்லைன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் எடுத்திருக்கேன். 2 எசன்ஸ் பாட்டில். ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் முட்டையை எடுத்து வெள்ளை கருவு தனியா மஞ்சள் கருவு தனியா பிரிச்சிடலாம். ஓகே. என்னம்மா வந்து என்ன தெரியல, கை ஊர்றா வந்து குடுகுடுன்னு. என்னம்மா வேணும் உனக்கு? என்ன எட்டி பாக்குற? சரி, இவர் சாக்லேட் தேடி வராரு. சாக்லேட் இருக்குதா? இப்போ என்ன தெரியுமா, கேக் செய்ய போறாங்க, கண்டிப்பா சாக்லேட் வச்சிருப்பாங்க. கை விட்டு எடுத்து சாப்பிடலாம்னு வேகமா வந்து கை விடுறாரு. இன்னைக்கு சாக்லேட் கேக் செய்யலமா? ஜஷிதா அப்பா பாரு, இன்னைக்கு சாக்லேட் கேக் செய்யலமா? சாக்லேட் சிப்ஸ்க்காக ஓடி வர, சாக்லேட் சிப்ஸ் சாப்பிடுறது பையன் கை விடுறாரு. அம்மா உனக்கு கேக் செஞ்சு தரேன். ஓகே அம்மா, நீ சாக்லேட் எங்க? சாக்லேட் இல்ல, சாக்லேட்டே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு சாக்லேட் வாங்கி. ப்ரௌனியுமே செய்யறது இல்ல. ரொம்ப சுகர் அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கிறோமா, அதனால கொஞ்சம் கேப். இந்த ஓடிஜி வாங்கின பிறகு 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நானு. ஏன்னா வெறும் சாக்லேட் கேக்குன்னு அது இதுன்னு கண்டினியூவா செஞ்சு சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா நல்லா வெயிட் போட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி நான் 70 கிலோ தான் இருந்தேன். 72 கிலோ மாறிட்டேன். இப்போ மறுபடியும் குறைச்சி 71 மாறிட்டேன் பேபி. என்னமா வேணும்? பால் மாது வீடியோ எடுக்கும்போது குறுகுறுன்னு குறுக்குல வந்து சாக்கோ சிப்ஸை வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிறாரு. அவருக்கு தெரியும் நம்ம கேக்குனாலே சாக்லேட் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் வந்து வாங்கிட்டு வர்றாரு. ரொம்ப நாள் ஜெஷிதாக்காகவுமே செய்யல ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் சாப்பிட்டேன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்குது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யாம விட்டுட்டேன். சரி, இன்னைக்கு நம்ம அப்படியே பிளைன் கேக் பண்ணலாம். நமக்கு வந்து பாப்பா பசிக்கு இருக்கு, ஸ்கூல் வரும்போது பசிக்கும் இல்லையா, டீ போடும்போது கொடுத்தா அது கொஞ்சம் ஃபுல்லா இருக்கும் வயிறு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பிளைன் கேக் செய்ய போறோம். ஆமா, இது நம்ம நார்மலா வந்து குக்கர்ல கூட செய்யலாம். நம்ம குக்கர்ல உப்பு போட்டு பேக்கிங் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி மாடல்ல கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் முட்டையை உடச்சி வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் தனித்தனியாக எப்படி செய்ய பிரிக்க முடியும்? அப்படியே கொஞ்சமாக அது ஊற்றினா வெள்ளைக்கரு கீழே வந்துட போகுது ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைக்கரு தனியா மஞ்சள் கரு தனியா தனியா ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க பேபி. நவீன இயந்திரம் ஆன்லைன்ல போட்டு ஆர்டர் பண்ணும். நிறைய பண்ற மாதிரினா பரவாயில்ல, கொஞ்சம் எப்பயாவது ஒரு டைம் தானே பண்றோம். நவீன எந்திரம் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? முட்டைக்கரு வெள்ளைக்கரு பிரிக்கிறதுக்கு நவீன எந்திரம் வேணுமா? இதெல்லாம் பேபி பொறுமையா உடைச்சி பொறுமை தேவை. ஓகே, எந்த வேலை செய்யனாலும் பொறுமையா செஞ்சா கரெக்டா செஞ்சிடலாம். கொஞ்சம் பரபரன்னு செஞ்சா வச்சுக்க மிக்ஸ் ஆயிடும். உடைக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா உடைக்கணும். பார்த்து அதுக்கப்புறம் 2 பக்கம் ஓடல இப்படி மாத்தனா வச்சுக்க அது வந்துடும். அவ்வளவுதான். ஓடு மாத்தி மஞ்சக்காரு மட்டும் தனியா எடுக்கிற. மஞ்சக்காரு ஓகே, சூப்பரா எடுக்கிற சங்கீதா. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுதான் திறமை பேபி. ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாவோட திறமையை காட்டியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நான் இங்க முட்டை எல்லோ கரு தனியா ஒயிட் கரு தனியா எடுத்துட்டாரு. எப்படி எடுத்த பாத்தியா இல்லையா? பரவாயில்ல சங்கீதா, பர்ஃபெக்ட்டா. இப்போ முட்டையோட மஞ்சள் கரு எடுத்துருக்க இல்லையா, இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மஞ்சள் கருமே தேவைப்படுமா? ஆமா, நான் கூட மஞ்சள் கரு எடுத்து வச்சிருவேன்னு நினைச்சேன். இல்ல உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா எல்லாம் ஸ்மெல்லு, முட்டை ஸ்மெல்லு வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா வராது. அதனால உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாரமா வச்சிடறேன்.
எல்லோ முட்டை மட்டும் friends. ஆமா நம்ம வெள்ளைக்கரு நல்லா வந்து அடிச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் சார். அதனால இது வேஸ்ட்லாம் கிடையாது, கீழே போடக்கூடாது, அப்படியே எடுத்து வாரமா வச்சுக்கணும். ஆமா சரி, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, எல்லோ கலர் தனியா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நவீன மிக்சர்ல வச்சிடலாம். நவீன எந்திரத்துல வச்சு பிளஃபியா இது பண்ணிக்கலாம். அதானே செஞ்சா நவீன எந்திரம் பேபி. இது என்ன ஒரு கையில வந்து எலக்ட்ரிக் பீட்டர் அது வாங்கிட்டா பேபி. அதை வச்சு அழகா சின்ன ஒரு 2 முட்டை 3 முட்டைனா கூட ஈஸியா வந்து பண்ணிடலாம். இதுல வந்து 2 முட்டைலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது, கம்மியாலாம் பண்ண முடியாது. ஆமா, ஒரு 5-10 முட்டை போட்டாதான் நல்லா வருமே. அதனால தான் நான் நிறைய பண்றேன். ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் ஒன்று வாங்கிட்டா. ஓகே, சின்னதா. ஓகே, எல்லாமே வாங்கி தரேன் சரிங்களா உனக்கு. இது போட்டு திருப்பிக்கணும், லாக் ஆயிடும். லாக் பண்ணிட்டு அப்புறம் இதை இறக்கிட்டு இப்படி வச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா வச்சு முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அந்த சக்கரையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து ஃப்ளஃபியா வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு ஃபர்ஸ்ட் 1ல வைக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே அப்புறம் அதிக ஸ்பீடு வச்சு 8 ஸ்பீடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல 0ல இருந்து இங்க பாரு 1ல இருந்து 8 இருக்கு. ஆமா, சோ நல்லா ஸ்பீட் தேவைப்படும் போது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சக்கரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எலக்ட்ரிக் பீட்டர்ல தானே போட்டிருக்கோம், ஸ்டாண்ட் நல்லா கரைஞ்சிரும். அப்படியே போட்டுக்கிறேன், கரைஞ்சிரும். பாத்தீங்கன்னா நல்லா பீட் ஆகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சூப்பரா நல்லா அப்படியே ஃப்ளஃபியா வருது பாருங்க. சூப்பரா இருக்கு, மைனஸ் மாதிரி இருக்கு. ஐயா, மைனஸ் இப்படி தானே ரெடி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கிறதுக்கு மைனஸ் மாதிரியே இருக்கு, க்ரீம் மாதிரி இருக்கு பாருங்க. ஓ, க்ரீமும் இதே மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்களா? ஆமா, பட்டர் போட்டு ரெடி பண்ணுவாங்க. இங்க பாருங்க அப்படியே எப்படி இருக்கு, வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா பாத்தியா? கை வைக்காத, கையில வைக்க கூடாது. இவரு வெள்ளாரம் போல கை வைக்கவான்னு கேக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நல்லா அப்படியே கிரீமியா வந்துருச்சுல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் கருவையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் கரு ஏய், மேங்கோ ஜூஸ் மாதிரி இது பாக்க. மேங்கோ ஜூஸ் மாதிரி தான் இருக்கு, பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு முட்டை. அடவு மிக்ஸ் ஆகணும், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமா, ஸ்லோவா ஸ்பீட் வச்சு அழகா மிக்ஸ் பண்ணிக்கினா போதும். அவ்வளவுதான், மிக்ஸ் ஆயிடுச்சு. சூப்பரா மிக்ஸ் ஆயிட்டு எந்த அளவுக்கு க்ரீமா இருக்கு பாருங்க. இந்த இது எப்படி எடுப்ப? இந்த க்ரீம்லாம் எடுக்கவே முடியாது, ஒட்டிச்சு. வந்த வரைக்கும் தான், வந்த வரைக்கும் லாபம்ன்றியா? அவ்வளவுதான், வந்துச்சு ஃபுல்லா. அப்படியே உதறிக்க வேண்டியதான். ஓகே, எடுத்து போய் கழுவு போட்டுரு. முட்டையை சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதுல எல்லா இன்கிரிடியன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்றேன். 10 மினிட்ஸ் வந்து 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ்ல பேக் மோட் வச்சு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் நம்ம மிக்ஸ் பண்ண உடனே வந்து உள்ள வைக்க கரெக்டா இருக்கும். சோ இப்போ என்ன பண்ணலாம், இதுல வந்து மைதா எடுத்திருக்க இல்லையா, மைதாவை ஒரு ஜல்லடையில போட்டுக்கிறேன் நானு. சலிச்சு தனியா வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமே போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. மைதா, இது கூட வந்து பால் பவுடர், ஸோ மில்க் பவுடர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படியே பேக்கிங் பவுடர், இதுக்கு பேக்கிங் சோடாலாம் சேர்க்கல, அதெல்லாம் சேர்க்க தேவையில்ல. ஸோ இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா சலிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே கேக் ரெசிபி பண்ணும்போது சலிச்சிட்டு சேர்த்தா நல்லது. அதனால நானும் சலிச்சிக்கிறேன். ஓகேவா? ஓகே, சலிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சா? வெட்டி இன்கிரீடியன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எண்ணெய் எடுத்துருக்கேன், 150 ml எண்ணெய். இது வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் சேர்த்துட்டு பார்க்கவே வந்து எப்படி இருக்கு பாருங்க. இது கூட பால் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் பாலும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மிக்ஸ் பண்ணால் இன்னுமே அந்த க்ரீமி அந்த அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கும். முட்டை அடிச்சிருக்கோம்ல. ஆமாம்,
இப்போ இது கூட மாவு வந்து எடுத்து வச்சிடும். மாவும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டைம் வந்து ஓவரா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓவரா மிக்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கேக் சரியா வராது. அதனால மிக்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் மிக்சிங்கும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே கையாலே இப்படி கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி இங்க பாருங்க, இப்படி இப்படி திருப்பி இப்படி கட் பண்ணிக்கணும். ஒரு ரவுண்ட் இப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகுது. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமா மாவு சேர்த்துட்டேன்னு வச்சுக்கேன், இந்த ஃப்ளஃபியா இருக்கிறதுலாம் அப்படியே அடை மாரி அமுங்கிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 கிலோ கிட்ட கேக் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து சில்லுன்னு எடுத்துக்கங்க. அப்போதான் வந்து நம்ம பீட் பண்ணும்போது அது தண்ணி ஆகாம இருக்கும், சூடு அதிகமா ஆகாம சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருக்கும்போது நல்லா பீட் பண்ணும்போது ஃப்ளஃபியா வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். சூப்பரா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க மாவு மிக்ஸ் பண்ண உடனே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நல்லா அழகா இருக்கு மாவு, பார்க்க சூப்பரா இருக்கு. கேக் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து ஒரு இந்த பெரிய ஸ்பூனா இருக்கு, அதனால இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ், ஆமா, வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமும், அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். ஸோ இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் இது சேர்க்கும் போது முட்டை வாசனை வராம இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா ஸ்வீட்டா இருக்கும். ஆமா, கேக் பேட்டர் ரெடி. கேக் டின் ரெடி பண்ண சொன்னேனே. கேக் டின்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சங்கீதா ஆல்ரெடி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் டின் சங்கீதா ரெடி பண்ணி வச்சினார். பட்டர் ஷீட் போட்டு சூப்பரா வச்சிட்டேன். முடிய போகுது, நம்ம அவ்வளவுதான் வச்சிடலாம். பண்ணிட்டு வச்சிடலாம். வாவ், ஒயிட் சாக்லேட் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை தான் காரணம். அதுல நல்லா ஸ்பாஞ்சியா வரும்ல. ஃபுல்லா வந்துருமா சங்கீதா? டின் ஃபுல்லா வரும். வருமா? வரும். சரி பாப்போம். ஃபுல்லா வருதா ஆஃபா வருதா எப்படி வந்தாலும் பரவாயில்ல. இவரெல்லாம் என்னைய क्वेश्चन கேட்டுங்க. எப்படி ஆர்வமா இருக்குல, அதனால கேட்டேன். நான் மட்டும் எத்தனை தடவை செய்யறேன், எல்லாமே கத்துக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறேன். கேக் பேட்டரை சேர்த்துட்டு இது மாதிரி வந்து ஒரு டூத் பிக் வச்சு அழகா வந்து இப்படி கோலம் போட்டு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து ஏர் பபிள்ஸ் இருந்தா உடைஞ்சிரும். ஆனா வெந்ததுக்கு அப்புறம் அது உள்ள ஏர் பபிள்ஸோட தானே வெந்து வரணும், நல்லா உப்பி வரும்ல. பெரிய பெரிய முட்டை இருந்ததுன்னா எல்லாம் புடைச்சு வெடிச்சு வந்துடும் பேபி. அதனால ஓகே, அது தானா வந்து ஏர் பபிள்ஸ் வந்து வெடிச்சு வருது வேற. ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து உள்ள வச்சிடலாம். ஓடிஜில எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா டாயிங் சவுண்ட் கேட்க போகுது. டைம் முடிய போகுது போலல. ஆமா, கரெக்டா 10 நிமிஷம் ஆகுது செய்யலாம். நம்ம இப்போ வைக்கிறதுக்குலாம் தேவையில்ல. ஆஹா, அதெல்லாம் தேவையில்ல. என்ன ஜெஷிதா எட்டி பாக்குறாரு? ஜெஷிதா கை வச்சிரா. ஜெஷிதா கை வைக்க கூடாதுன்னா அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஓடிஜி சூடா இருக்கும்போதே எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? எவ்வளவு நிமிஷம் சங்கீதா? 30 மினிட்ஸ் வைப்போம். ஓகே, இன்னும் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. மேபி 40 மினிட்ஸ் ஆனாலுமே ஆகும். 30 மினிட்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஆமா, 30 மினிட்ஸ்ல செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு டூத் பிக் குத்தி பார்த்தா ஒட்டாம வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா பேக்ல வந்து மறுபடியும் வைக்க வேண்டியதான். ஓகே, இது பார்த்தாலே தெரியும் மேபி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து கேக் பேட்டர் எடுத்து உள்ள வச்சாச்சு ஓடிஜிக்குள்ள. கேக் ரெடி ஆனதும் நம்ம காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட்டா 30 மினிட்ஸ் டைம் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 30 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு நான் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே, 30 மினிட்ஸ்ல மேக்ஸிமம் வெந்துரும். ஏன்னா ரொம்ப அது வந்து சாஃப்ட்டா தான் இருக்கு. ஹார்டான மாவா இருந்தா தான் கொஞ்சம் வேக லேட் ஆகும். இது சாஃப்ட்டா தான் இருக்கு. சப்போஸ் வேகலன்னா இன்னும் 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஓடிஜி பொறுத்து அது வேகத்துக்கான டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம கேக்கின் சைஸ் வைக்கிறோம்ல, ரொம்ப ஹைட்டா வச்சா அது வேக கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதே கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்ததுன்னா சீக்கிரமா வெந்துடும். ஸோ இந்த கேக் டீனோட சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எத்தனைலாம். ஸோ அதனால அப்படியே வச்சு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஜெஷிதா கேக் செய்ய தெரியுமாமா உனக்கு? எப்படிமா கேக் செய்யணும்? எப்படி கேக் செய்யணும்? கையில போட்டுங்க.
கையில போட்டு செய்யணுமா? கிளவுஸ் போட்டு ஓ தான் செய்யணும். கிளவுஸ் போட்டு செய்யணுமா? இந்தா. இதெல்லாம் போட்டு செய்யணும். இங்க பாரு, இதெல்லாம் போட்டு செய்யணும். இத போட்டு செய்யணுமா கேக்கு? சின்னதா இது வாடிட்டா. உனக்காமா? சரிம்மா வாங்கி தரமா. சின்னதா வாங்கி தந்தா என்னம்மா பண்ணுவா? வாடிட்டனா நான் கேக்கு செய்வேன். வாங்கி தந்தா கேக் செய்வாரா? நீ தானே அவகிட்ட கேக் எப்படி செய்யணும்னு கேட்ட. சொன்னது சின்னதா வாங்கி தரேன் கேக் செய்யறேன்றாரு. கேக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. வெயிட் பண்றோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா மேல வரைக்கும் தெரியுது பாருங்க கேக்கு. நம்ம பாதி அளவுக்கு தான் வச்சோம். நல்ல வாசனை. வீடு முள்ள வாசனை. ஃபுல்லா கம 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 கமன்னு வீசுது. அந்த வெண்ணிலா எசன்ஸை விட பைனாப்பிள் எசன்ஸ் சரியான வாசனை. ஒருத்தர் பாரு இங்கே குட்டி போட்டு போற மாதிரி நின்னுக்கிறாரு. வாசனை புடிச்சு நிக்கிறாரு. கேக் ரெசிபி பண்ணணும்னா மட்டும் கிட்ட வந்துருவாரு. மத்த ரெசிபிலாம் வரதே கிடையாது. இப்பலாம் கிச்சன் பக்கமே கேக் வாசனை கண்டு வந்துருக்காரு. கேக் சாப்பிடலாமா? என்னம்மா? எனக்கு வாத்தா தாத்தா. அவ்வளவுதான் கேக் முடிய போகுது போல இருக்க. ஆமா டூத்பிக் வச்சு செக் பண்ணி நம்ம வெந்துடுச்சா வேகலன்னு செக் பண்ணி பார்ப்போம். வெந்துடுச்சு தான் நினைக்கிறேன். ஒட்டாம தான் வருது பேபி. கிளியரா அவ்வளவுதான் வெந்துட்டு செய்யுதா? அதான் நான் சொல்றேன் வெந்துச்சு. நீ தான் கேட்க அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பேபி. சாஃப்டா இருக்கு. வெந்துட்டு அவ்வளவுதான். கட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆறணும் நல்லா. கொஞ்சம் ஆறட்டும்னு விட்டுட்டு போனான் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா எறும்பு வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா நல்லா வாசனையா இருக்கு. அதுக்காகவே எறும்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பேபி. நல்லா வாசனை. வீடு ஃபுல்லா ஒரே வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இத வெளிய எடுத்து கட் பண்ணுமா? ஓகே. உள்ள போயிருக்குமா எறும்பு? உள்ள போயிருந்தாலும் பரவாயில்ல. எறும்பு சாப்பிட்டா கண்ணு தெரியும் சொல்லுவாங்கல்ல. சாப்பிட வேண்டியதா? சாப்பிடலாம். நல்லா கண்ணு தெரியும். ஆறிடுச்சுன்னா நல்லா வெளிய எடுத்து ஈஸியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாவ் சூப்பரா வந்துருச்சு கேக் தனியா. இல்ல அது மட்டும் இல்ல, நம்ம பட்டர் ஷீட் போட்டுருக்கோம்ல, அதனால ஈஸியா வெளிய வந்துரும். இப்போ அத பட்டர் பேப்பர் வந்து பிரிப்போம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இங்க கடையில இருக்கிற மாதிரியே இருக்குது சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலா கேக் ரெடி ஆயிருக்கு. வரேன் சங்கீதா. நீ சரி எல்லா கேக் ரெசிப்பும் பக்காவா வருது சங்கீதா. அவ்வளவுதான். மெஷர்மென்ட் எடுத்தா சூப்பரா ரெடி பண்ண வேண்டியதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா கேக் வந்து வெளிய வந்துடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி குறுக்க ஒரு கட் பண்ணிட்டு அப்படியே சின்ன சின்னதா கட் பண்ணி கொண்டுதான். அப்பதான் அந்த ஷேப் இங்க பாரு சூப்பரா ரெடி ஆயிருக்கு கேக். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. கட் பண்ணுவா? கட் பண்ணு. அவ்வளவு பெரிய பீஸ் கட் பண்ண மாட்டாங்க. இன்னும் சின்னதா. ஓகே. புடிச்சிட்டு கட் பண்ணுவா? இதுக்கு நானே கட் பண்ணுவோம் போல. நீ எல்லாம் என்ன கேட்டுன்னு இருக்கே பேபி. வஷ்டனா பார்க்க நல்லா இருக்கு. அதுல ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு. வாவ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கேக் ரெடி பண்ணிருக்கேன். மேல லெவலா இருக்கு. மேல பிரவுனா கீழே பிரவுனா இருக்கு. அடுமுத்துல ஒயிட்டா இருக்கு. சாப்பிட்டு கட்டவா? கடையில இருக்க மாதிரி கிடைச்சிருக்குல்ல. வாவ் செம டேஸ்டா இருக்குங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நான் தெரிஞ்சு எல்லாத்தையும் நானே சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. வாவ் ஹே சூப்பரா இருக்கு. கையில தொடவே நல்லா இருக்கு பேபி. நான் தான் சொல்றேன் உண்மையிலே நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். அடுத்து சங்கீதா சாப்பிடுறாரு. வேற லெவலா அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே சூப்பரா ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சு டேஸ்ட்டுமே நாக்குல இருந்துகிட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு பேபி. சூப்பரா. ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா கேக் ரெடி ஆகிருக்கு. டீ கடை பன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா ஆயில் 150 ml சேர்த்தல ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஆயில் வந்து ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா. சோ நமக்கு அந்த எண்ணெய் தெரியுது தெரியுமா? சோ அதனால கொஞ்சம் எண்ணெய் ஒரு 100 ml ஊத்தலாம். 50 ml குறைச்சிக்கலாம். 100 ml ஊத்தனா ஆயில் வந்து இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நான் முட்டையில டைரக்டா ஆயில் ஊத்தனல அது வந்து சரியா மிக்ஸ் ஆகாம கூட இருந்திருக்கலாம். மாவு கலந்துட்ட பிறகு ஆயில் ஊத்தி மிக்ஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு அந்த மிஸ்டேக் மட்டும் இருக்கு. ஆனா டேஸ்ட்ல அல்டிமேட்டா சூப்பரா வந்துடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வேற ஏதாவது பேக்கிங் வீடியோ வேணா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் பிஸ்கட் செய்யலாம்னு இருக்கேன் பேபி. ஓகே பிஸ்கட் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.